So இதுதான் question. So first we'll see the question. Two people are 16 kilometer apart on a straight road. They start walking at the same time. If they walk towards each other with different speeds, they will meet in 2 hours. Had they walked in the same direction with the same speed as before, they would have met in 8 hours. Find their walking speeds. So first வந்து like the two people வந்து நான் A, B அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அவங்களோட ஸ்பீடு வந்து ஏயோட ஸ்பீட் வந்து எக்ஸ் ஆகும், பியோட ஸ்பீட் வந்து ஒய் ஆகும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் 16 கிலோமீட்டர் அப்பார்ட். ஸோ இவங்க ஏக்கும் பிக்கும் உள்ள 16 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா they start walking at the same time if they walk towards each other. அதாவது ஏவும் இந்த பக்கமா இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணுது, பி இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணுது. தென் இங்க பிட்வீன்ல ஒரு பாயிண்ட்ல தே வில் மீட். ஓகேவா? அப்போ தே வில் மீட் இன் 2 hours. அப்ப டைம் டேக்கன் ஏ இப்படி மூவ் பண்ணுது, பி இந்த பக்கமா மூவ் பண்ணுது. ஒரு 2 ஹவர்ஸ்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? We know that speed is equal to distance by time. அப்போ distance is equal to speed into time. So அப்போ இதுல வந்து நம்மளோட டைம் வந்து 2 இல்லையா? ஸோ 2 into speed வரும். ஸோ இங்க 2x வரும், இங்க 2y வரும். ஸோ A இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, B இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு ஏவும் பியும் சேர்த்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 16 கிலோமீட்டரா இருக்கும். அப்போ 2x plus 2y is 16. அப்போ நமக்கு x plus y வந்து 8 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் பார்க்கலாம். Had they walked in the same direction with the same speed as before, they would have met in 8 hours. So, இப்ப A and B இருக்கு. நமக்கு தெரியும் 16 கிலோமீட்டர்ல ஏவும் இப்படி மூவ் பண்ணுது, பியும் இப்படி மூவ் பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இங்க ஒரு சிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஏவும் பியும் 8 ஹவர்ஸ்ல மீட் பண்ணும். ஸோ இந்த கேஸ்ல செகண்ட் கேஸ்ல நம்ம ஏ அண்ட் பியோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இது 8x, இது 8x. ஸோ இதுல சாரி இது வந்து 8y. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஏ வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போடும், பி இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகும். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஏ அதாவது 8x அண்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை பி அது வந்து 8y. இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து 16 கிலோமீட்டர் இருக்கும். Then x minus y is equal to 2. இதான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு. x plus y is equal to 8 and x minus y is equal to 2. ஸோ ரெண்டு பேர் ஆட் பண்ணா have 2x is equal to 10 and x is equal to 5. இந்த x கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டா we'll have 5 minus y is equal to 2. இப்போ நம்ம y வந்து 3. அப்போ ஸ்பீட் ஆஃப் A வந்து 5 kilometer per hour and speed of B வந்து 3 kilometer per hour. That's it. Thank you.